ஆதி காலத்தில் தண்டு விரதம் எடுப்பாங்க. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல. தண்டு விரதம் அப்படின்னா வாழைத்தண்டு விரதம். இந்த வாழைத்தண்டு விரதத்தில் இது வரைக்கும் யாராவது வாழைத்தண்டில் விளக்கு போட்டுக்கிறீங்களான்னு பாருங்கள். நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுப்பதற்காக, முருகருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறதுக்காக அந்த காலத்தில் தண்டு விரதம் சாப்பிடுவாங்க. இந்த வாழைத்தண்டை கட் பண்ணி அதில் ஒரு முள் எடுத்து சுற்றி அதில் இருந்த அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு முதல் முருகனுக்கு தண்டு உப்பு பார்க்காம நம்ம வாய்க்குள்ளே எதுவும் வைக்காமல், முருகா முதல் உங்களுக்கு நான் படைக்கிறேன்னு சொல்லி தலவாழை இலை போட்டு செவ்வாழைப்பழம், தேங்காய் பழம் எல்லாம் வச்சு அந்த தண்டு தான் முதல் முருகனுக்கு வைப்பாங்க. அந்த தண்டு வச்சு தண்டு விரதம் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கடன் தீருமா. அதனால தான் அந்த தண்டை நறுக்கி அந்த முள்ளெல்லாம் எடுத்து அந்த சிக்கல் எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த வாழைத்தண்டு விரதம் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இது இன்றைக்கும் கூட, இன்றைக்கி முருகனுக்கு சூரசம்காரம். இன்றைக்கி அசுரனை வதை செஞ்சுட்டு நாளை திருக்கல்யாணம் செய்து முருகன் குளிர்ச்சியாகக்கூடிய நாள். எத்தனையோ பேர் விரதம் எடுக்கிறீங்க. எல்லோரும் ஒரு விஷயத்தை செய்யுங்க. காலையில் போனீங்கன்னா மார்க்கெட்டில் வாழைத்தண்டு கிடைக்கும். இந்த வாழைத்தண்டில் ஒரு இவ்வளவு சைஸில் கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி அதை அழகாக ஒரு குழி பண்ணி ஸ்பூன் விட்டு அழுங்காமல் தோண்டி அதில் திருநூறு சந்தன குங்குமெல்லாம் வச்சு சாமிக்கு வாழைத்தண்டில் 2 விளக்கு நெய் ஊற்றி முருகனுக்கு தீபம் போட்டு தலவாழை இலை வச்சு அந்த வாழைத்தண்டில் விளக்கு போட்டு அந்த விளக்கு அமைய விடாமல் கொஞ்சம் நேரம் முருகனை நினச்சி கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாள் படித்தாலே 21 தலைமுறை ஜென்ம பாவம் நீங்குமா. அதுதான் சூரசம்காரம். ஆதி காலத்தில் இதை செஞ்சுருக்காங்க. மண் விளக்கு கிடைக்காத காலத்தில், அந்த மண் வளம் இருக்கிற காலத்திலையும் அந்த செவ்வாயுடைய தோஷத்தை நீக்கிறக்காக ஆதி காலத்தில் வாழை மரத்தவே பெண்ணாக பாவித்து வாழைக்கு திருக்கல்யாணம் செய்து அந்த முருகனுக்கே தோஷம் நிவர்த்தி பண்ணினது வாழைத்தண்டில் தான். அதனால் வாழைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரம ரகசியமே அந்த தண்டை சாப்பிட்றதும் அந்த தண்டில் விளக்கேற்றுறதும். நீங்கள் அந்த விரதம் இருந்து அந்த வாழைத்தண்டில் விளக்கேற்றினா இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கும் நீங்கள் விளக்கேற்றலாம் கண்டிப்பாக.